இந்த கேக் நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு கூட மறந்துடுச்சு. பிகாஸ் ரொம்ப மந்த்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக நான் பண்ணியிருந்தேன். டாப்பில் கூட வந்து எந்த டிசைனுமே இல்லாமல் ஜஸ்ட் க்ளவுட்ஸ் வச்சு ஒரே ஒரு டெடி வச்சு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த கேக்குக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து இந்த க்ரீமில் பண்ணுற க்ளவுட்ஸ் இன்னுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. மோஸ்ட்லி மந்த்லி பர்த்டே கேக்ஸ் எல்லாத்துலேயுமே நான் ஃபேஸ் பண்ணுற ஒரே இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த கலரை கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணி தான் ஆகணும். பேபியோட ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் எந்த கலர் எது கூட மேட்ச் பண்ணணும், எது கூட வந்து எதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமாக தலையை பிச்சுக்கிற அளவுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த கலர் நான் இப்போ யோசித்தேன் அப்படின்னா இதை எப்படி மிக்ஸ் பண்ணேன் அப்படின்றது கூட எனக்கு மறந்துருச்சு. பிகாஸ் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை இதை எந்த கலர் கூட எதை மிக்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. பட் ஃபைனலாக இப்போ நான் எடுத்து பார்க்குறப்போ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி நம்ம இத்தனை நாள் போஸ்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து போடுறேன். இந்த கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. பாய்.